வணக்கம் நண்பர்களே. மாவட்ட நீதித்துறை வேலைவாய்ப்பு தொடர்பான அப்டேட்ஸ் தான் இன்றைய காணொலியில் தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவரா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, இப்போ என்னங்க ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் மனசுல எழலாம். இப்போ அது டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகல் எக்ஸாம் போய்கிட்டு இருக்குங்க. February 28 பார்த்தீங்கன்னா இன்றையோட நிறைவடையுது. சரிங்களா? February 28 இன்றையோட செய்முறை தேர்வு, டிரைவருக்கான செய்முறை தேர்வு இன்றோட நிறைவுகிறது. அடுத்த ப்ராசஸ் இனிமேல் என்னன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிரைவருக்கும் அந்த 10th லெவல் எக்ஸாமினர், சீனியர் பைலட், ஜூனியர் பைலட், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் போன்ற பணிகளுக்கு மட்டும்தான் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பணி அப்லோட் பண்ணதில் டிரைவருக்கு செய்முறை தேர்வு வச்சுட்டாங்க. அடுத்ததான் என்ன எதிர்பார்க்கலாம்? ஒன்று 10th லெவலில் அடுத்து இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணலாம். இல்ல பாத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், மசால்ஜிக்கு பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோடோ இல்ல டைரக்டாவோ ப்ராக்டிகலுக்கு லிஸ்ட் விடலாம். ஸோ எது வேணா நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க ஒரு ப்ராசஸ்ல தான் இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை மட்டும் உங்களுக்கு இன்றைய காணொலி வேலைக தெரியப்படுத்திக்கிறேன். ஏன்னா இன்னையோட தான் அதாவது ஓட்டுநருக்கான செய்முறை தேர்வு முடிவடையுதுங்க. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா 10th லெவல்ல இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணலாம். இல்ல ஓட்டுநருக்கு இந்த லிஸ்ட் இன்னும் ஒரு சில தினங்களே அவங்களுக்கு செய்முறை தேர்வுல ஃபில்டர் பண்ணி அடுத்து இன்டர்வியூக்கு லிஸ்ட் விடலாம். இப்படி ப்ராசஸ் அவங்க சீக்கிரமா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்னங்க ஆச்சு, எதுவுமே தகவல் இல்லையே. ஏன்னா குறிப்பா பாத்தீங்கன்னா அலுவலக உதவியாளர், வாட்ச்மேன், மசாஜுக்கு பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் அப்லோட்லாம் இன்னும் பண்ண சொல்லலாம். சரிங்களா? ஸோ அது சரியா இருந்துச்சுன்னா அவங்க தேவையில்லை, சரியில்லாதவங்களுக்கு தான் தேவைப்படும் அப்படி மாதிரிதான் மேனர்ல சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்காது, நம்ம டிலே ஆகுறதுக்கு. ஸோ இருந்தாலுமே அவங்க ப்ராசஸ்ல தான் இருக்காங்க. அடுத்த தகவல் கூட நமக்கு சாதகமா தான் இருக்கு வருகின்ற தகவல். அதனால அடுத்த வாரத்துல கூட ஏதாவது ஒரு புதிய அறிவிப்பு மீன்ஸ் என்ன இருப்பலாம்னா, ஒன்று எக்ஸாமினருக்காக அப்டேட் கொடுக்கலாம், இல்ல டிரைவருக்கு ரிசல்ட்டே ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் இன்டர்வியூ கொடுக்கலாம், இல்ல பாத்தீங்கன்னா அலுவலக உதவியாளர், வாட்ச்மேனோ, மசால்ஜிக்கோ போன்ற பணிகளுக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறதையும் அவங்க கட் ஆஃப் நெக்ஸ்ட் செய்முறை தேர்வு எப்படி இருக்குங்கிறத அறிவிப்போட வெளியிடலாம். ஸோ கண்டிப்பா அவங்க ப்ராசஸ்ல இருக்காங்க. ஸோ அது மாவட்ட நீதித்துறை வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த மார்ச் ஏப்ரலுக்குள்ள மேக்சிமம் அவங்க ப்ராசஸ் முடிச்சிருவாங்க தான் நம்ம நம்பலாம். ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா நான் பாத்தீங்கன்னா இதுக்கு எனக்கு பொறுமை இல்லை, வேற எக்ஸாம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நான் படிக்கலான்னு இருக்கேன்னா இப்போ பாத்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4 ஏப்ரல் மாசம் இறுதியில வரப்போகுதுங்க. ரயில்வேக்கு குரூப் டி போட்டிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா மார்ச் 1 கடைசி தேதியா இருக்கு. ஸோ விருப்பம் தகுதி உள்ளவங்க பாத்தீங்கன்னா ரயில்வே குரூப் டி கூட அப்ளை பண்ணலாம். இல்ல பாத்தீங்கன்னா நான் டிஎன்பிசி குரூப் 4 இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிக்க போறேங்கிறாங்கோ ஒரு சரியான முடிவா இருக்கும். நீங்களும் இப்ப இருந்தே படிக்க தொடங்கலாம். ஏப்ரல் இறுதியில பாத்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4க்கான நோட்டிபிகேஷன் வருது. ஸோ கோர்ட் எக்ஸாம் பாத்தீங்கன்னா அவங்க ப்ராசஸ் எல்லாம் இருக்காங்க. மாவட்ட நீதித்துறை வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த வாரத்துக்குள்ள இந்த சனி ஞாயிறு கூட ஏதாவது அப்டேட் வெளியிடலாம் அப்படின்னு நம்ம சைட்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி தான் இருக்கோம். ஸோ எந்த ஒரு தகவலுக்கு எடுத்தாலும் நம்ம கணில நம்மளுடைய வீடியோல சொல்லத்தான் போறோம். ஸோ அது புதுசா பார்க்கறவங்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி இருங்க. நம்ம அடுத்த காணொலியில நம்ம அடுத்த தகவலுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.